Kc அப்படிங்கிற ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற பேசிக்ல பார்த்தோம். Kpன்றத பார்ஷியல் பிரஷர் பேஸ் பண்ணி பார்த்தோம். கரெக்ட்டா? இது வரைக்கும் கிளியரா முடிச்சோமா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நாம இத ஜஸ்ட் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல் பிரஷர் அப்படின்ற ஆர்டர்ல சேஞ்ச் பண்றோம் as well as number of moles present in product, number of moles present in reactant. இத பேஸ் பண்ணியே அதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்னது கொடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா LN ன்னு சொல்றோம். So for gas molecule LNG அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? So partial pressure for gas molecules, concentration Kc, partial pressure ideal equations பேஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா PV equal to nRT. ஓகேவா? சோ அப்ப P equal to n by V RT ன்னு கொடுத்தோம். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் n by V number of moles divided by volume. அது நம்ம என்ன நேம் கொடுத்தோம்? active mass. சொல்லிருக்குமா இனிஷியலா பார்த்தோமா டெஃபினிஷன்ல? So it is called active mass, molar concentration. So அப்ப n by V ன்றது active mass அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So அப்ப P equal to active mass into RT ன்னு எழுதலாமா? So அப்ப P is nothing but active mass into RT. ஓகேவா? சோ அப்ப இத பேஸ் பண்ணி ரியாக்டன்ட் ப்ராடக்ட்க்கு எழுதுறோம். ரியாக்டன்ட் ப்ராடக்ட்க்கு எழுதுறோம். ரியாக்டன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா PA X PB Y எழுதுமா எழுதுமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், செகண்ட் டைமும் பாக்குறேன். இது வந்து ஸ்டாண்டிங் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல. So PA PB PC L PD M. ஓகேவா? சோ P ன்றது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா n by V active mass molar concentration into RT ன்றது டெஃபினிஷன் சொல்லியாச்சு. சோ அந்த ஆர்டர்ல பேசிக்ல எழுதும்போது this equation we can write it as concentration of A, coefficient value X into என்ன இருக்கு RT பவர்ல X, because stoichiometric coefficient is important to write Kp and Kc equation. So for PA X we can write it as molar concentration of A into RT. PB molar concentration of B into RT. PC molar concentration of C into RT. Molar concentration of D into correcta? Molar concentration into RT as per the definition. We know very well. What? For Kp என்ன? Kp க்கு ஃபார்முலா என்ன? பார்ஷியல் பிரஷர். வேணுமா நிதிஷ்? நிதிஷ் தானே? பேக் சைடுல உங்களுக்கு மறைக்காத மாதிரி நில்லுங்க.
PC PD divided by PA PB L M X Y just PCX க்கு பதிலா substitute பண்றோம் என்ன molar concentration into RT அப்படிங்கறத substitute பண்ண போறோம் சோ அப்ப molar concentration C X RT X molar concentration of D RT ஓ இதல மாத்தி இருக்கேனா சொல்லுமா ஓ இங்க எல்லாமே CD ல LM பார்க்கலாம் இத படிச்சிட்டு இருக்கேனா divided by PB Y சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா just substitute பண்றோம் சோ அப்ப concentration of C power L L E power RT power M M இந்த டிஸ்கஸ் பண்ண கூடாது திரும்பி பாக்கும்போது பேசிட்டே இருந்தா A power X RT power X V power Y RT power Y ஓகேவா சோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் molar concentration அப்படி நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கனாலே concentration of C L concentration of D M கீழ x power m into x power n நம்ம எப்படி எழுதலாம் x power m plus n ன்னு எழுதலாமா சோ அந்த காமன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இங்க நம்ம எழுதுறோம் RT power L plus m ஓகேவா divided by concentration of A concentration of B stoichiometric coefficient RT power இங்கேயுமே என்ன இருக்கு x ஓ y ஓ சோ அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா பிளஸ் ன்னு சொல்றோம் அதே டிவிஷன்ல இருந்துச்சுன்னா மேல கொண்டு வரும்போது மைனஸ் ஆயிடும் பவர்ல இருக்கிற வேல்யூ மைனஸ் ஆயிடும் சோ அப்ப அந்த ஆர்டர்ல பாக்கும்போது we know very well this part is RT power L plus M இங்க இருக்கு மைனஸ் மேல கொண்டு போலாம் இது என்ன இந்த பார்ட் என்ன KC ஓவரால் பார்ட் வந்து KC நான் ஃபுல்லா போட்டு வரேங்க இந்த ஓவரால் பார்ட் என்ன KC இப்பதான் வந்து டிவிஷன்ல இருக்கிறது மேல போகும்போது மைனஸ் தான் மாறும் சோ அப்ப RT பவர் L plus M இந்த ஓவரால் பார்ட் மேல போச்சுனா மைனஸ் x plus y இது என்ன கரெக்ட்டா இருந்துச்சா இல்ல L plus M தான் N into C M என்றது D ஓட stoichiometric coefficient X Y என்றது reactant ஓட coefficient அப்ப X Y என்றது reactant L M என்றது product புரியுதா இப்போ அப்ப Kp equal to Kc into RT power L plus M minus X plus Y. One more information L plus M
It is stoichiometric coefficient of product. X and Y stoichiometric coefficient of reactant. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இங்க உட்கார்ந்து ரொம்ப உட்கார்ந்து பேசுறத பார்த்த மூணு பேர் நிக்க வச்சுங்க. சோ அப்ப இந்த ஆர்டர்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நாம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த RT வேல்யூஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? சோ we are focusing, we are seeing about only for equilibrium reaction. ஓகேவா? சோ அப்ப number of moles present in product minus number of moles present in reactant. சோ அதுதான் இங்க என்னன்னு கொடுத்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா del Ng. என்ன சொல்றோம்? del Ng. புரியுதா? சோ அப்ப del Ng is nothing but number of moles present in product minus number of moles present in reactant. அப்ப இத நம்ம என்னவா கன்வர்ட் பண்றோம்னா Kp equal to Kc into RT whole power del Ng. சரியா? அப்ப del Ng என்னன்னு சொல்லியாச்சா? அப்ப எவ்வளவு மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கீங்க, இது எவ்வளவு மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, இத பேஸ் பண்ணி சொல்றோம். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா del Ng 0 இருந்துச்சு. del Ng வேல்யூ if you substitute 0 anything power 0 1 x power 0 equal to 1 1 ஆல மல்டிபிள் பண்றீங்க KCl. அப்ப Kp equal to Kc. வந்துருமா? என்ன கண்டிஷன்ல? del Ng 0 வந்துச்சுனா ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இதே del Ng என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ். என்னது? பாசிட்டிவ். If it is positive value, Kp is higher, larger, greater then Kc. del Ng value negative. del Ng value negative இருந்துச்சுன்னா Kp less than Kc. ஓகேவா? இந்த மூணு கான்செப்டும் கிளியரா புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். So you can say the answer for del Ng value. ஓகேவா? So is this clear? Any doubt? No. So we'll see. We'll go for an example reaction. என்ன கோவத்தை யார்கிட்ட காட்டுற? அதெல்லாம் கிடையாதா? சரி ஓகே. இப்ப எக்ஸாம்பிள்ஸ்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் அயோடின், hydrogen plus iodine, 2 hydrogen iodine. This is homogeneous reaction. This is homogeneous reaction. All are in gaseous state. Okay va? We have to consider only gaseous state reactant and product. எது நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலும் gaseous molecules ஆ இருந்தா மட்டும்தான் நம்மளால மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். Why? Because it is del Ng for gaseous molecules. அப்ப அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். சோ அப்ப ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா del Ng value product 2 minus reactantல sum of x y ன்னு சொல்லுமா? சோ அப்ப sum of என்ன? 1 plus 1 2. அப்ப இதோட வேல்யூ 0. அதே எக்ஸாம்பிள் தான் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு. அடுத்த எக்ஸாம்பிள் அமோனியா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அமோனியா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சோ அமோனியா டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பிளஸ் balance பண்ணனும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஈக்குவேஷன்ஸ் we should balance the equation. Okay va? Here del Ng equal to
1 plus 3, 4. Minus reactant, 2. What is the value of del Ng? 2 as well as positive. 2 positive. 2ன்றத bracketல என்ன போடலாம்? Positive value. Okay, right. Example for del Ng positive. Next என்னன்னு பார்த்தோம்னா del Ng negative valuesக்கு examples பார்ப்போம். Formation of water molecules. Formation of water molecules. So formation of water molecules னு பாத்தீங்கன்னா 2H2 plus O2 என்ன ஃபார்ம் ஆகுது? 2H2O. One more information, all are gaseous state. அதனால ப்ராப்ளம் கிடையாது. சோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அப்ப gaseous state. இப்ப del Ng கால்குலேட் பண்றோம். Product 2 minus reactant வந்து 2 plus 1 2 plus 1 3. சோ அப்ப என்னவா கன்வர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 minus 3 minus 1 as well as negative as well as negative. Okay va? So இதெல்லாம் examples வச்சு மூணு கேட்டகரிஸ் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். என்னன்னா del Ng if it is 0 Kp equal to Kc. del Ng value positive means Kp is greater than Kc. del Ng value negative means Kp less than Kc. Clear? Any doubt? No. Next, reversible reaction as well as equilibrium constant. So reversible reaction, equilibrium constant அப்படின்னு பார்க்கும்போது mostly chemical reactions single step or multiple step. Okay va? So equilibrium constant அப்படின்ற mention பண்ணும்போது it is a constant value. We know it is a constant value. If it is a 4-step reaction, if it is a 3-step reaction, whatever it is, overall constant, equilibrium constant will be there. No, that equilibrium constant is equal to final equilibrium constant. So K1 அப்படிங்கிறது என்னன்னா இனிஷியலா வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா intermediate formation. A converts to B, B converts to C, C converts to D. So A direct convert ஆகுது பாத்தியா D, that equilibrium constant is equal na product of other equilibrium constant. Product of na multiplication of K1 into K2 into K3. So equilibrium constant என்ன பேசிக்ல சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா K1 K2 K3. So அந்த ஆர்டர்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Just for information. Next, we can consider the heterogeneous equilibrium reaction. Let me see the heterogeneous means what? Different reactants and product are in different phase. For example, calcium carbonate decomposition reaction. Example, calcium carbonate decomposition reaction because calcium carbonate solid. Calcium carbonate solid. It is converted into calcium oxide as well as carbon dioxide. Carbon dioxide gas, calcium oxide solid. So it is a heterogeneous reaction. If we write the Kc for this equation, Kc equal to concentration of CaO, concentration of CaO, concentration of CaCO. Okay, va? So here, for pure solid, there is no volume change. For pure solid, there is no volume change because take on container. If it is a solid molecule, any measuring jar transfer at least 10 gram of sugar into that measuring jar. There is no space for that.
if it is a gas molecule with increasing pressure or expansion, compression, there will be a volume change. Correct? Understand concept? Feedback is very important for me because I should explain English. But yeah, I can explain in English. So okay, for you. Sir, okay. So measuring jar நம்ம எடுத்துக்கிறோம். அந்த measuring jar இல்ல ஒரு வீட்ல நம்ம யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு பவுல். அந்த பவுல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுகரை ஃபில் பண்ணிடுவோம். சோ அப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கா ஃபில் பண்றதுக்கு என்ன கன்சிடர் பண்ணா for pure solid there is no volume change னு சொல்றோம். அதே கேஸ் மாலிக்யூல்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் expand compression ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். அப்ப expand பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கம்ப்ரஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். அப்ப for pure solid there is no mass change. For gas molecule changes will be there. So அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா pure solid always has the same concentration. There is no changes for expansion process, compression process. But in gas molecule, there are two possibilities are there. There are two possibilities. One is compression, another one is expansion. If you are expanding the gas molecule, the volume increases. If you are compressing, volume decreases. Pressure also changing for only gas molecule. So pressure and volume both are changing for gas molecule. For pure solid has the same concentration. And the concept base பண்ணி பார்க்கும்போது always same concentration. It does not expand. Fill பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குமா? expand ஆயிடுனா கம்ப்ரஸ் ஆயிட்டு ஸ்பேஸ் கொடுக்குமா? இருக்காது. சோ அதனால இந்த வேல்யூ என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ நான் எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட நெக்லெக்ட் பண்ணிட்டு only for gas molecules because changes only happen in gas molecules concentration. So Kc என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா CO2 concentration equal. ஓகேவா? அப்ப இத வந்து Kp க்கு எழுதுனீங்கன்னா Kp equal to PCO. ஓகேவா? So for pure solid same concentration, there is no change. இதனால அது என்ன பண்ணிரோம்? நெக்லெக்ட் பண்ணிரோம். இல்ல 1 and value substitute பண்ணிரோம், whatever it is, but that value is same. ஓகேவா? கிளியரா? அதே மாதிரி தான் one more example, pure liquid. Pure liquid water molecules example கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இதுல பாக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா pure liquids. ஓகேவா? So if it is a pure liquid, that part also என்ன பண்றோம்? omit பண்றோம். Pure solid ஐயும் omit பண்றோம், pure liquid ஐயும் omit பண்றோம். Only for gas molecules we are writing this equation. So Kc இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ் கொடுக்குது. Same follow for CO2 react with water molecules, formation of H plus and carbonated CO3 minus. So energy compare பண்ணும்போது we can write the Kc what? H plus and HCO3 minus divided by CO. புரியுதா? சோ இதே தான் நம்ம எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா பியூர் லிக்விட் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. சோ we can note எங்க கெமிஸ்ட்ரி note எங்க
இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதுங்க. எனக்கு கேசி and கேபி to write in your notebook. Any notebook because always we use that for apply பண்ணினோ. Episode is there no? For this one I am giving now chance to write because you know very well that understanding very well about the situation because KP and KP both are very easy to write. Balanced chemical equation. Balanced chemical equations. Shall I write on the board? Question? Because it's not visible for you. இங்கிலீஷ்ல பேசதானே செய்யறேன். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? டிஃபரண்டாலாம் ஒண்ணும் இல்ல. So oxygen you should practice ma. I am not giving for discussing with your friends. Don't discuss with others. Please write your own knowledge. Why I mentioned here gas and solid? You know very well I explained the example. Right? So explained already calcium carbonate decomposition as well as carbon dioxide in liquid. Take your notebook first. Write the equation. Write the balanced chemical equation. Write the formula for Kc and K. So next step. That's a 5 minutes. Fast. Okay, next step. Application of equilibrium constant. Application of equilibrium constant. Listen, constant would start from organic say fundamentals of organic chemistry. The topic listen பண்ணிக்கோங்க. Application of
equilibrium constant. Application of equilibrium constant. So அத பாத்தீங்கன்னா listen, Kc value less இருக்கா greater இருக்கா? So அந்த values depend பண்ணி நாம இந்த concept வந்து explain பண்ண போறோம். We know about Kc because Kc நம்ம எழுதும் போது எப்படி எழுதுறோம்னா it is product concentration divided by reactant concentration. நம்ம எழுதுறது என்னன்னா product concentration divided by reactant concentration. listen, இங்க உட்கார்ந்து பேசுங்க. பேச மாட்டே உட்கார்ந்து. So product concentration divided by reactant concentration. நல்லா listen பண்ணிக்கோ. Product concentration 4 இருக்கு. Reactant concentration 1 தான் இருக்கு. அப்ப இதோட values Kc ஓட value if it is reverse இருக்கு. Product concentration 1 இருக்கு. Reactant concentration 4 இருக்கு. 0.4. ஓகேவா? So அப்ப Kc value listen, Kc value product concentration highest இருந்தா highest ரைட்டா? Kc value concentration less இருந்துச்சுன்னா Kc ஓட value less product concentration reaction விட highest இருக்குன்னா Kc value highest இருக்கு. Product concentration reactant concentration விட less இருந்ததுன்னா Kc value less இருக்கு. இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? One more information. Common A plus B gives C plus D. This is forward reaction, backward reaction. Hey, forward reaction, backward reaction. Listen பண்ணிக்கோங்க. இதோட concentration highest இருக்குன்னா forward reaction favor. ரைட்டா? இதோட concentration highest இருக்குன்னா backward reaction favor. ரெண்டு கான்செப்ட் கிளியரா புரியுதா? Kc ஓட வேல்யூ highest இருக்குன்னா product concentration highest இருக்கு. Product concentration highest இருந்ததுன்னா forward reaction possibility favor ஆயிருக்கு. ரைட்டா? புரியுதா? Product concentration less இருந்துச்சுன்னா இது வந்து அதிகமா இருக்கும். அப்ப backward reaction தான் பாசிட்டிவ். backward reaction இன்னொரு நேம் என்னன்னா reversible reaction. இன்னொரு பேர் என்ன? reversible reaction. கான்செப்ட் புரியுதா? Kc ஓட values product concentration பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட். இந்த டேபிளும் அதுதான் சொல்றாங்க. என்னன்னா 10 power -3 விட லெஸ்ஸா இருக்குன்னா Kc value லெஸ்ஸா இருந்தாலே என்னதான் product concentration less கொடுத்திருக்காங்களா? as well as கொஞ்சமா என்ன ஆகும்னா forward reaction வந்து நடக்கும். பட் ஃபேவரா இருக்குமானா இருக்காது. ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ஃபேவரா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா 10 power 3ன்றதே 1000 விட ஹையஸ்டா இருக்கு Kc value. If it is Kc value highest means product concentration highest. என்ன ரியாக்ஷன் ஃபேவரா இருக்கும்? forward reaction. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் சென்டரா இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கு. ரெண்டுத்துக்குமே center of the part. அப்போ significant quantity of product and reactant, both forward and backward reaction, neither forward reverse reaction predominates. அப்ப ரெண்டுத்துக்குமே between அந்த ரேஞ்ச்ல. சோ அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது Kc value highest இருந்தா
product concentration highest இருக்கும். If it is product concentration highest இருந்துச்சுன்னா forward reaction favorite. If it is product concentration less, Kc value also less, backward reaction is favored. Favored backward reaction denotes reversible reaction. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா reverse reaction கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன மீனிங்? backward reaction. புரியுதா? இதான் அதான் 1/4 4/1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த பார்ட் புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். டைம் ஆச்சு வராது. சோ இந்த எக்ஸாம்பிள் எழுது. இந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. பரவாயில்ல 50 செகண்ட்ஸ் இருக்குல்ல. எக்ஸாம்பிள்ஸ் எழுது. K1 K2 எழுது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஈக்குலிபிரியம் கான்செப்ட் வேல்யூ எழுதி பிராக்டீஸ் பண்ணிக்கோ. ஒரு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷனா இருந்தா you should know to write equilibrium constant. Write it fast. I have given some examples in the board. The PDF is there. Vinaya, are you writing or not? Why? Want to give, please give it to me also. Don't give it to others. Feedback. Feedback.